ஒரே ஒரு தடவை இந்த வெயிட் லாஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் நெவர் ஃபார்கெட் தி ரெசிபி. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வந்துட்டு கீ, ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது ஸ்பில்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்துக்க போகிறோம். நம்ம சைட் பை சைடு ஒரு 10 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிருந்த பாசி பருப்பு அதையுமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்துட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லாவே வந்துட்டு அது ஃப்ரை பண்ணுற வரையும் விட்டுட்டு நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாக அரைச்ச பட்டை, கிராம்பு மசாலா, அதாவது கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதையுமே இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வந்துட்டு நம்ம பாசி பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு அதை இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம பிளாக் ரைஸ் போரி ரெடி.